ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தக்காளி ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை டொமேட்டோ ஜாம் கூட சொல்லுவாங்க. இதை செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 6 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ஜாமுக்கு எப்போவுமே நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் ஜாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காம்பு பகுதி இருக்குல்ல, இதை கத்தியை வச்சு அப்படியே கீறிட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் எடுத்துட்டு உள்பக்கமாக லைட்டாக அப்படி கீறி விட்டுக்கோங்க. லேசா கீறி விட்டுட்டு நம்ம இது மாதிரி லைட்டாக புழிஞ்சோன்னா அந்த விதையெல்லாம் வெளில வந்துடும். விதையோடு சேர்த்து செய்கிறதா இருந்தால் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இது போல் விதையை எடுத்துகிட்டு தான் நான் செய்வேன். 1-2 விதை இருந்தால் பிரச்சனை இல்லை. இதை நம்ம கத்தியால் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா பழுத்து தக்காளிங்கிறதுனால கையால் பிச்சுனாலே வந்துடும். இது போல் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா தக்காளியும் இதே போல் எடுத்து வச்சாச்சு. இந்த விதையை நம்ம ரசம் வைக்கும்போது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பதியம் பண்ணி வச்சோன்னா நமக்கு தக்காளி செடி வந்துடும். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கணும். நீங்கள் அளந்துக்கோங்க. 1 கப் தக்காளிக்கு 1 கப் சீனி சேர்த்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தக்காளிலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நான் அதே அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் தக்காளி ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் தக்காளியோட நேரம் நல்லா மாறி வரும். நம்ம ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு செஞ்சோன்னா தக்காளியோட நேரம் அந்த ரெட் கலராகவே தான் இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அந்தளவுக்கு வெந்தும் இருக்காது. நம்ம தக்காளியும் சீனியும் மட்டும் தான் சேர்த்துருந்தோம். இது நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே கூடாது. இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா சீனி அடி பிடிச்சிரும். கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம பக்கத்துலேயே நிற்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ இது போல் கலந்து விட்டால் போதும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆக தக்காளியோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும். இன்னுமே நல்லா டார்க் ஆகும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். இவ்வளோ நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 1 டீஸ்பூன் சேர்த்தா கூட ஓகே தான். நமக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் 15 போல் முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 15 போல் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு பொன்னிறமாக நம்ம இதை வறுத்துக்கணும். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நம்மக்கிட்ட முந்திரி இருந்தால் முந்திரி மட்டுமே சேர்த்துக்கலாம். இல்லை திராட்சை இருந்தால் எது இருக்கோ அதை மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பேரிச்சம்பழம் விதையை எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம அந்த தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த சீனி மெல்ட் ஆகிற வரைக்கும் கிட்டவே நின்று நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதே போல் கடைசி நல்லா திக்காகிற ஸ்டேஜ்லேயும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இடைப்பட்ட நேரத்தில் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ கலந்து விட்டோன்னா போதும். பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே திக்காகி வந்திருக்கு. தக்காளியோட நேரமும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. இன்னொரு 5-10 நிமிஷத்தில் நமக்கு மாறிடும் நல்லாவே. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போல் தான் ஆகும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் தான் நமக்கு ஜாம் இந்த கலரில் கிடைக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்வீட் ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஒருவேளை உங்களுக்கு ஆறுன பிறகு ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வில் வச்சு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாகிடும். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தக்காளியும் சீனியும் தான். நெய் நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். மற்றபடி நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஆறுனதும் நான் திக்காகும்னு சொன்னால இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு டப்பாவில் அப்படியே மாற்றிக்கிறேன். இதை நம்ம சர்வ் பண்ணிவிட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் இது. இதை நம்ம பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் நெய் சாதம், அப்புறம் தேங்காய் பால் சாதம், அப்புறம் மட்டன் சிக்கன் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே நம்ம இதை சைடிஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.